பாவத்தை குறிச்சு யார்கிட்ட பேச மாட்டாரு? விசுவாசிட்ட பேச மாட்டாரு. நீதியை குறிச்சு யார்கிட்ட பேசுவாரு? விசுவாசிட்டு தான் பேசுவாரு. பாவத்தை குறிச்சு யார்கிட்ட பேசுவாரு? அவ்விசுவாசிட்டு பேசுவாரு. அப்ப ஆவியானவர் ஊழியத்தை தெளிவா பிரிச்சிருக்கிறாரு. ஒருத்தன் இயேசுவை விசுவாசிக்கலனா அவன்கிட்ட பாவத்தை குறிச்சு உணர்த்தி யூ நீட் ஜீசஸ்னு காட்டுவார். அவன் மூணாவது எதை பத்தி சொல்லி இருக்குது? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறிச்சும். அடுத்த வருஷம் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்க அட்ரஸ் யார் பேர் போட்டிருக்குது? உலகத்தின் நியாய தீர்ப்பை குறிச்சு யார்கிட்ட தான் பேசணும்? நியாய தீர்ப்பு உங்களுக்கு இல்லைங்க, அது பிசாசுக்கு. அதையும் ஏற்கனவே சிலுவையில நியாயம் தீர்த்து முடிச்சிட்டாரு. பிசாசு வந்தானா, ஏய் சிலுவையில இயேசு உன்னை அழிச்சிட்டாருன்னு அவனுக்கு ஞாபகப்படு. நியாய தீர்ப்பு எனக்கல்ல, நியாய தீர்ப்பு பிசாசு. நீங்கள் பாவிகள் அல்ல, ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறிச்செல்லாம் உணர்த்த மாட்டார், நீதியை குறித்து உணர்த்துவார். ஏற்கனவே இயேசு உன்னை சுத்தமாக்கி விட்டார். பிரதர், ஆவியானவர் பாவத்தை குறிச்சு என்ன உணர்த்துறார் பிரதர். இல்ல அது ஆவியானவர், அது பிசாசு குற்றப்படுத்துறான். பிசாசுக்கும் ஆவியானவருக்கு வித்தியாசம் தெரியாம மாட்டிக்காதீங்க. பிசாசு ஓயாம என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? குற்ற உணர்வுல பாதிக்க வச்சிருவான். ஆனா ஆவியானவர் இல்லடா, நீ நீதிமான், நீ நீதிமான், நீ நீதிமான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு காட்டுவார வழிய உங்களை பாவின்னு முத்திர ஊத்தி உட்கார வைக்கிறவர் ஆவியானவர் கிடையாது. அது பிசாசுனுடைய வேலை. He calls you righteous. அப்போ பாவத்தை குறிச்சு யார்கிட்ட பேச மாட்டாரு? விசுவாசிட்ட பேச மாட்டாரு. நீதியை குறிச்சு யார்கிட்ட பேசுவாரு? விசுவாசிட்டு தான் பேசுவாரு. பாவத்தை குறிச்சு யார்கிட்ட பேசுவாரு? அவ்விசுவாசிட்டு பேசுவார். அப்ப ஆவியானவர் ஊழியத்தை தெளிவா பிரிச்சிருக்கிறாரு. ஒருத்தன் இயேசுவை விசுவாசிக்கலனா அவன்கிட்ட பாவத்தை குறிச்சு உணர்த்தி யூ நீட் ஜீசஸ்னு காட்டுவார். அவனுக்கு பாவத்தில் இருக்கிறடா, உனக்கு ரட்சகர் கண்டிப்பா தேவை, இயேசு தேவைன்னு ஒரு அவ்விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் பாவத்தை குறிச்சு இருக்கும். ரட்சிக்கப்பட்டு இயேசு விசுவாசிச்சு உள்ள வந்த விசுவாசிக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாரு, நீ நீதிமான், ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீங்கள் பாவிகள் அல்ல, ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறிச்செல்லாம் உணர்த்த மாட்டார், நீதியை குறித்து உணர்த்துவார். ஏற்கனவே இயேசு உன்னை சுத்தமாக்கி விட்டார், நீதியாய் இருக்கிறாய் என்று சொல்லுவார். மூணாவது எதை பத்தி சொல்லி இருக்குது? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறிச்சும். அடுத்த வருஷம் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்க அட்ரஸ் யார் பேர் போட்டிருக்குது? உலகத்தின் நியாய தீர்ப்பை குறித்து யார்கிட்ட தான் பேசணும்? நியாய தீர்ப்பு உங்களுக்கு இல்லைங்க, அது பிசாசுக்கு. அதையும் ஏற்கனவே சிலுவையில நியாயம் தீர்த்து முடிச்சிட்டாரு. பிசாசு வந்தானா, ஏய் சிலுவையில இயேசு உன்னை அழிச்சிட்டாருன்னு அவனுக்கு ஞாபகப்படுத்து. நியாய தீர்ப்பு எனக்கல்ல, நியாய தீர்ப்பு பிசாசு. இப்ப புரிஞ்சிருச்சா? வசனத்தை மாத்திரம் படிக்க கூடாது, டூ அட்ரஸை படிங்க. நிறைய பேருக்கு கண்ணு திறந்துடும். மொட்டையா ஒரு வசனத்தை எடுத்துட்டு கண்டபடி இங்கிருந்து கத்தக்கூடாது. வசனம் யாருக்கு சொல்லுது, எதுக்கு சொல்லுது, எதை நீங்க எடுத்துக்கணும், எதை நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு பகுத்து போதிக்கிற நல்ல ஊழியர்கள் எழும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஊழியர்கள் எழும்பணும், வேதத்தை தெளிவா படிச்சு கரெக்டா போதிக்கிறவங்க எழும்பணும். ஸோ சிலுவையில இயேசு முடிந்தது என்று சொன்ன போது, நான் சொன்னது ரொம்ப கம்மி தான், இன்னும் நிறைய முடிச்சு வச்சிருக்கிறார். அடுத்த சர்வீஸ்ல கன்டினியூ பண்றேன், நீங்க பொறுமையா கேட்டு பாருங்க. சிலுவையினால் உண்டான மாற்றங்கள், ஏராளமான மாற்றங்கள். சபை முதல்ல அதில் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் சிலதை சொல்லியிருக்கிறேன். உடன்படிக்கையை பழச முடிச்சு புதுச தொடங்கி வச்சிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை முடிச்சு ஆவியினாலே இருதயத்தில் எழுதப்படுகிற கற்பனைகளை கர்த்தர் தொடங்கி வைத்திருக்கிறார். உறவை என்ன பண்ணியிருக்கிறார்? மாத்தி இருக்கிறார். எங்கேயோ இருந்து பார்த்த நீ எங்க மீடியேட்டர் வச்சு இன்னைக்கு உனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிற தேவன் எங்கே? ஊழியத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எழுத்தினால் கொள்ளுகிற ஊழியம் அல்ல, ஆவியினால் உயிர்ப்பிக்கிற ஊழியத்தை கர்த்தர் தொடங்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவரும் சபையை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, சபையை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் அல்ல, சபையை நியாய தீர்ப்பை பற்றி பாவத்தை குறித்து பேசுறவர் அல்ல, நீதியை குறித்தே கர்த்தர் சபைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் நீதிமான்கள், தேவனுடைய நீதியா இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் மனுஷன்ட்ட நீதி எதிர்பார்க்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் அவருடைய நீதியவே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஐ எம் மேட் ரைச்சஸ் இன் கிரைஸ்ட். சிலுவைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சிலுவையில் ஆண்டவர் இப்படியெல்லாம் முடித்து வைத்திருக்கும் போது அவர் முடித்து வைத்ததை நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்காதீங்க. பழைய மாடலை ட்ரை பண்ணாதீங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் நமக்கு வச்சிருக்கிறாங்க, எதுக்குன்னா நம்முடைய புரிதலுக்காக தான் வச்சிருக்காங்களே ஒழிய பழச மாத்திரம் பிடிச்சிட்டு புதுசு என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. பழசையும் புதுசையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெட்டர் ஏஜில் ஆண்டவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் வாழ்கிற காலம் அற்புதமான காலம். விசேஷித்த வாக்குத்தத்தங்களாலான விசேஷித்த உடன்படிக்கைக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கையில் நன்மைகளை மிஸ் பண்ணிடாதீங்க.
நன்மைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். இங்க பட்சபாதம் கிடையாது, பிரிவினை கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. நிபந்தனையே இல்லாமல் ராஜாக்களாக ஆசாரியர்களாக எங்களை ஏற்படுத்தினவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா 9ஆம் வசனம் வந்துட்டு படிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி. இந்த வசனத்தை ஒவ்வொரு வரியா படிங்க. சொல்லுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மையில் வைத்த அன்பை என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களற என்னை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவும் ஆசாரியனும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நீங்கள் ராஜாக்கள் ஆக்கப்பட்டவர்கள், ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டவர்கள். நீங்கள் பாவிகள் அல்ல, இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறிச்செல்லாம் உணர்த்த மாட்டார், நீதி குறித்து உணர்த்துவார். ஏற்கனவே இயேசு உன்னை சுத்தமாக்கி விட்டார். நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோன்னா, அவர் பாதி வேலையை முடிச்சிட்டாரு, மீதி வேலையை நாம. அவர் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் முடிந்ததுன்னு சொன்னார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஆமென்.